ஆண்டவர் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும், தேவ ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தராகிய தேவன் இந்த வருஷத்தை நமக்கு ஆரம்பித்து கொடுத்தவர், அவரே முடிக்க செய்வார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தர். ஆகையால் இந்த வருஷத்தை துவக்குகிறவரும் இந்த வருஷத்தை முடிக்கிறவரும் கர்த்தரே. இந்த வருஷத்துல கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். The book of Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாடு காயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். ஆகையால் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய காரியம். ஜெயத்தை கொடுப்பது கர்த்தராகிய தேவன். அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சொன்னார் மோசேக்கு, மோசே நீ கால வேளையில் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேளையில ஆயத்தமாகி நீ சீனாய் மலைக்கு புறப்பட்டு வா. அந்த இடத்தில் உனக்கு கற்பிக்க வேண்டியவைகளை உனக்கு நான் கற்பித்து ஜனங்களை நடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வழி நடத்துதலும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். ஆகையால் இந்த வருஷத்துல 12 மாதங்களும் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தி அவரே வழி நடத்தும்படியா கர்த்தருடைய பாதத்தில் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ சோதனை வரும், எத்தனையோ ஏமாற்றங்கள் வரும், எத்தனையோ பலவீனங்கள் வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் சோதனையை ஜெயித்திருக்கிறார், அவர் பாவத்தை ஜெயித்திருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், அவர் பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து திறவுகோலை கர்த்தர் நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினால் சோர்ந்து போகாதிருங்க. எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும் கடந்த வருஷத்தை நினைத்து பார்க்கிற பொழுது எத்தனையோ பேர் இந்த பூமியில் இல்லாமல் கடந்து போனார்கள். ஆனால் ஒரு வருஷத்தை கூட கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்தார் என்று சொன்னால் நம்மை குறித்து ஏதோ ஒரு தீர்மானத்தையும் பிளானையும் கர்த்தர் வைத்து அவைகளை நிறைவேற்ற அவர் ஆயத்தத்தோட காத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் உங்க ஊழியக்காரிக்காகவும் உங்களுடைய தேசத்திற்காகவும் நீ தங்கியிருக்கிற ஏரியாவுக்கா பட்டணத்திற்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. ஆயத்தப்படுங்க. ஆயத்தத்தோடு நீ காத்திருப்பாயானால் ஜெயத்தை கொடுப்பது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இதோ அல்லேலூயா, அதாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை ஜெயிக்கும்படியா மரணத்தை, அசுத்தாவியை, பாதாளத்தை, சூசைடாவியை, வியாதியை, அந்தகார வல்லமைகளை ஜெயிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்திற்காகவும் எப்பொழுது ஜெபிக்க நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். எங்களுக்காக ஊழியர்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. டெலிவரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை பெங்களூர்ல நாங்கள் குடும்பமாய் செய்து வருகிறோம், ஒரு டீமாய் செய்து வருகிறோம். ஜெப ஊழியத்தை செய்யும்படி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறோம். உங்க ஜெப குறிப்புகள் இருந்தால் அனுப்பலாம், என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.